ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டுருக்காரு. அவர் இப்படி போயிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப்பிங் கிட்ட தமிழ்ச்செல்வி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே என்ன பண்ணாருன்னா அவரும் அவங்க கிட்ட போயிட்டு நின்றுட்டு, என்னமோ எல்லாத்துக்கிட்டையும் நீ தான் வந்துட்டு எங்கள் அப்பாவை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியாமா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தான் எங்கள் அப்பாவை காப்பாற்றினோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சக்தியை கண்டுபிடிச்சதும் நாங்கள் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ப்ரொஃபஸர், நீதிமான், இது எல்லாமே கண்டுபிடிச்சது நாங்கள் தான். இதெல்லாம் நீ ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலையே, எல்லாத்துக்கிட்டையும் நான் தான் வந்து சொன்னேன், நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்திருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அவர் பேசின எதுக்குமே தமிழ்ச்செல்வி பதில் சொல்ல குவைட்டாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போகிறாரு சேது. அப்போ வந்துட்டு அவரோட வண்டி பஞ்சர் ஆயிடுது. அப்போது கருப்புக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு மாமா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு வேலையாக ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு கருப்பு. அப்போ அந்த ஆட்டோவோட இங்கே வா மாமா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நான் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாப்பிள்ள அங்கேயே வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறமா கருப்பு, சேது இவங்க எல்லாருமே ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. அப்படி போகிற இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு நிப்பாட்டுப்பா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்கும்போது, அங்கே பாரு தனத்துக்கிட்ட 4-5 பசங்க வம்பிழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சேது வந்துட்டு திரும்பிடுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு கருப்பு வந்து, மாப்பிள்ள தனம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வாமாம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சரி ஆட்டோ விடுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ மூவ் ஆயிடுது. அப்போ வந்துட்டு சேது யோசிக்கிறாரு, ஆயிரம் இருந்தாலும் தமிழ்ச்செல்விக்கும் நமக்கும் தானே பிரச்சனை. இப்போ நம்ம அப்பாவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவள் ஏதோ ஒரு க்ளூ கொடுத்தா தானே. அப்போ அவள் தங்கச்சிக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அவள் நம்மகிட்ட பாசமாக மாமான்னு தானே இருந்தா. அவளை காப்பாற்ற போனால் தப்பாக போயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு வண்டி திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகிறாரு. போயிட்டு அந்த பசங்களெல்லாம் அடித்து விரட்டிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் போய் அவங்க தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி வந்து, இன்னைக்கு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, மாமா தான் என்னை காப்பாற்றினாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காட்ட சொல்கிறாங்க. அதுக்கும் தமிழ்ச்செல்வி எந்த பதிலும் சொல்லலை. அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்துட்டு இப்படி வந்து உங்கள் அப்பாவை அடையாளம் தெரியாத சிலர் வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தமிழ்ச்செல்வி ஷாக் ஆகுறாங்க. இதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு கத்தி குத்திட்டாங்க, வெட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கேட்டவுடனே தமிழ்ச்செல்வி ஒரு வேளை யோசிப்பாங்களோ, இது காரணம் சேது தான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களா, அல்லது இது எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரி தான், அவங்க தான் வந்துட்டு இப்படி ஏதாவது பண்ணி அவங்களை இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி பிரிக்கலாம், அப்போ தான் சேது மேலே பழி விழுகும், அப்போ தமிழ்ச்செல்வி வந்து சேது கூட சேரவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை இவங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இனி வர்ற வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.